ஹாய் கைஸ், வெல்கம் டு SMK ரியாக்ஸ். இன்னைக்கு நம்ம தண்டேல் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல, ஒரு சாய் பல்லவி அண்ட் சாய் அக்கினேனி அவர் 2 பேரும் நடிச்சிருக்கிற ஒரு தெலுங்கு படத்தோட கிளிம்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே, எசன்ஸ் ஆஃப் தண்டேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அது தவிர நமக்கு எதுவும் தெரியாது. சாய் அக்கினேனி அண்ட் சாய் பல்லவி அண்ட் மியூசிக் பை DSP போட்டிருக்காங்க. இது மூணு தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். Dada! గుర్తెట్టుకో, ఈ పాలి ఆట గురి తప్పేదే లేదేస్. ఇక రాజులమ్మ జాతరే. पाकिस्तानी वार्ड में इलीगल इंटरव्यू है, ऑफिसर को इमीडिएट गिरफ्तार करो। ఏంట్రా దేశభక్త? అది కూడా మీ దేశానికే? మా నుండి ఊడిపోన ఒక మొక్క మీకే అంతుంటే ఆ మొక్కని ముష్టేసిన మాకెంతుండాలి? तेरे पाकिस्तानी अड्डा में पेट के बता रहा हूं. भारत माता की जय. బొగ్గి లేపి తొళ్ళగొట్టేస్తా. పుచ్చుతలే వచ్చేస్తున్నా కదే కథ నవ్వే నవ్వే నవ్వే. ஃபிஷர்மேன் பற்றின கதையாக இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கும்னு நினச்சேன். அதுவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டாங்க. அங்கே வாட் இஸ் தேர் டூயிங், ஹவ் தே கான் தேர், எங்கே அவங்க அப்படி போனாங்க. அப்புறம் இதை வந்து அவங்க கேரக்டர் பேர் தண்டேல் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பீப்புளுக்காக 20 பேர் பாகிஸ்தானில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க பீப்புளுக்காக வராரா, எப்படி, வாட் இஸ் இஸ் லவ் டூயிங் ஹியர், லவ் செய்யறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கலாம். மேபி குட் ஒன். தெலுங்கு டைலாக்ஸ் தான், சில இது புரியலனாலும் யூ கேன் கெட் த எசன்ஸ் ஆஃப் தட். எஸ், ஓகே, இட் வாஸ் a குட் ஒன். அண்ட் ஒரு செகண்ட் பார்க்குறப்ப நாகார்ஜுனா மாதிரி இருந்தார். ஏன்னா அவரோட பையன் தானே. ஸோ இந்த பிஎட் வச்சுட்டு எல்லாம் அவங்க வச்சு ஒரு சாயலில் நாகார்ஜுனா மாதிரி இருந்தார். ஃபைன், குட் ஒன். லெட்ஸ் சீ அடுத்தபடிலாம் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பேன் இண்டியா பண்ணுவாங்க. எல்லாத்தையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது பார்த்துட்டு சொல்லுங்கள். டாட்டா.